the diversity of our cultures through various folk dance, but also the unity they underline. This folk dance tells about beautiful culture and history. Performance. Thank you, students. By children coming from 6th. This dance is done with one or more fans and contains a Japanese origin. It involves various moves, figures and mesmerizing formations, which endorses its viewers to the center.
Wow, indeed, that was a really mesmerizing performance. Music instruments, villagers sing and dance together and realize the moments of harmony. It's an outstanding performance. Thank you, students. Unique in their ways of presentation. With wonderful expression which are performed by finest dancers. മലയാളത്തനിമ വിളങ്ങും നാട്
മേളത്തിൻ പെരുമയൊരുങ്ങും നാട് നളചരിത സ്മൃതികളുണർത്തി സ്വരമധുരം നെഞ്ചിലൊഴുക്കി കഥകളിതൻ മുദ്ര വിടർത്തി കളിയാടും കലയുടെ വീട് മലയാളത്തനിമ വിളങ്ങും നാട് മേളത്തിൻ പെരുമയൊരുങ്ങും നാട് നളചരിത സ്മൃതികളുണർത്തി സ്വരമധുരം നെഞ്ചിലൊഴുക്കി കഥകളിതൻ മുദ്ര വിടർത്തി കളിയാടും കലയുടെ സാമാജികരുടെ സ്വന്തം നാട് ശ്രീരാമ സോദരനെന്നും ശ്രീയേകി വാണരുളും സ്നേഹാദരങ്ങൾ നിറയും സുന്ദര നാട് കാവ്യത്തിൻ കളിവീട് നടനത്തിൻ നറുകൂട് നൃത്തത്തിൻ നലനാട് സംഗീത തറവാട് വരദാനങ്ങൾ അരുളുന്ന നാട് മലയാളത്തനിമ വിളങ്ങും നാട് മേളത്തിൻ പെരുമയൊരുങ്ങും നാട് നളചരിത സ്മൃതികൾ ഉണർത്തി സ്വരമധുരം നെഞ്ചിലൊഴുക്കി കഥകളിതൻ മുദ്ര വിടർത്തി കളിയാടും കലയുടെ കളിയാടും കലയുടെ It's mind-blowing performance. Thank you, students. செல்போன் பேசுவதை தவிர்த்தல் போன்றவற்றின் மூலம் விழிப்புணர்வு எடுத்து வருகிறார்கள் நம் மாணவர்கள். ராஜகம்பீரர் ராஜ மார்த்தாண்டர் ராஜகுல திலகர் இரண்டாம் புலிகேசி வருகிறார் வருகிறார் வருகிறார். என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலை உறக்கம். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடி விட்டு இங்கு வந்து உறக்கமா?
ஒழுங்காக வேலையை பார். மன்னித்து விடுங்கள் மன்னா. இது தங்களுக்கு எப்படி தெரியும் அண்ணா? நானும் அதை தாண்டா விளையாடுகிறேன் மங்கூனி அமைச்சரே. நாடு நல்லா உருப்படும். மன்னித்துடுங்கள் மன்னா. லூசு. என்ன ஜூஸா? இல்லை மன்னா, தூசு. தூசா? அமருங்கள் அமருங்கள். ஆஹா ஓஹோ, அருமை அருமை. அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? மன்னா, நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. தலைவிரித்து ஆடினால் என்ன? இழுத்து கட்டிவிட வேண்டியதானே. அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், விலைவாசி ஏற்றமும் பெண்களின் மீதான வன்கொடுமையும், இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்கு வரும்போது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை பானைக்குள் அடைத்து வைத்தால் என்ன? ஆஹா ஓஹோ, அருமை அருமை. கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஆஹா ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசுவை பிடித்து அறையில் அடைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஆஹா ஓஹோ, அருமை அருமை. கொசுக்களை ஒழிக்க வழி கேட்டால் கொசுக்களை வளர்க்க வழி சொல்கிறீர்கள். யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தலைமை புலவரே. ஆகட்டும் மன்னா. தலைமை புலவர் வருகிறார் வருகிறார். வணக்கம் மன்னா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் புலவரே, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. புலவர் அங்கும் இங்கும் சென்று யோசிக்கிறார். மன்னா, வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதனை நம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா மன்னா? நீ என் அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவருக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் போன் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆஹா ஓஹோ, அருமை அருமை. மன்னா மன்னா, தங்களை பக்கத்து நாட்டு மன்னர் விளையாட அழைக்கிறார். எங்கேடா? எங்கே? இதோ செல்போனில் பப்ஜி விளையாடே மன்னா. எங்கே? கொடு கொடு. ஆளு நல்லா உருப்படும். வணக்கம் மன்னா, தங்களுக்கான டுபாகோ கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார். வர சொல். ஆகட்டும் மன்னா. விளையாட கூட நிம்மதி இல்லை. டுபாகோ கம்பெனி உரிமையாளர் வருகிறார். வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததன் நோக்கம்? மன்னா, எங்கள் டுபாக்கோ கம்பெனி பற்றி உங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்த பர்மிஷன் வேண்டும். எதை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வந்து சேரும். நன்றி. தேங்க்யூ. ஆஹா ஓஹோ, அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? என் பிள்ளை நிலைமையை பாருங்கள் மன்னா. இருக்கின்ற பிரச்சனை பத்தாதா? இது வேறு புது பிரச்சனையா? ஆமா, இவளுக்கு என்ன ஆச்சு? போன் இல்லாமல் கையில் போன் இருப்பது போல கொண்டிருக்கிறாளே. ஐயோ, இந்த பரிதாப நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் பாராமல் போனில் விளையாடியதால் இவள் இப்படி ஆகிவிட்டாள் மன்னா. அப்படியே இந்த போனை ஒழிக்க வழிதான் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவையை கட் பண்ணால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? ஆஹா ஓஹோ, அருமை அருமை. மன்னா, போனை புடுங்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே உன்னை வாரி குப்பையில் போட்டால் என்ன? ஆஹா ஓஹோ, அருமை அருமை.
மன்னா, செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தலைமை புலவரை. வணக்கம் மன்னா. ஏன் புலவர், நாங்களே கருத்து சொல்லுகிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க இல்ல, சிரிக்க. அப்படி என்ன புலவருக்கு பெரிய புலமை? மன்னரே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? புலவரிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு சரியான பதில் கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. தலைமை புலவர் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டார் ஐயா, வந்துட்டார். வணக்கம் அண்ணா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் புலவரே, நான் இப்பொழுது உங்களது புலமை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு சரியான பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் செல்ல புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் புலவரை சிரிக்கிறீங்க? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் மெசலென்னும். பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும். சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும். சேராது இருப்பது வறுமையும் நோயும். பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும். பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும். அறிவுக்கு கல்வி. கல்விக்கு பள்ளி. பள்ளிக்கு செஞ்சான். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. புலவரே, நீங்களே அறிவில் சிறந்தவர். என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது மன்னா. புலவரே, நம் நாட்டில் இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்களே அதிலிருந்து மீட்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, மாணவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போனை குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் காண்பதை அப்படியே செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் செல்போனிலும் தொலைக்காட்சியிலும் நேரத்தை செலவிடாமல் தங்களுடைய குழந்தைகளுடன் பேசுவதுமாய் விளையாடுவதுமாய் நேரத்தை செலவிட வேண்டும். குழந்தைகள் செல்போனில் விளையாடாமல் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இந்த சூழ்நிலையில் செல்போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஸ் புலவரே, நீங்க என் கண்களை மட்டுமல்ல நம் நாட்டு மக்களின் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டீர்கள். நம் நாட்டு மக்கள் அனைவரும் புலவரின் கருத்துக்களை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளை என் சாசனம். எனக்கு ஒரு தீர்வை வழங்கியமைக்கு நன்றி மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் நல்லா பண்ணினேன்னா இல்லையோ, ஆனா நீங்க நல்லா பண்றீங்கடா. இத்தோட அவை களையட்டும். அடிக்கிற அதில் தாழை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புங்கள். ஆஹா, ஓஹோ, அருமை, மிகவும் அருமை. செல்போன் பயன்படுத்துவது பற்றி நகைச்சுவையாய் விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவர்களுக்கு நன்றி.